செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் கூட தென்னிலங்கையில் மிக பிரதானமான பேசுபொருள்கள் பேசப்படுகின்றன. முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினருடைய கைது, அதன் பின்னர் பிள்ளையானுடைய கைது தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் மனுவினை விசாரணைக்காக உச்ச நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றம் எடுத்துக்கொள்வதற்கு இறுதியிட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களும் இப்போது பேசப்படுகின்றன. அதற்கு முன்னதாக பல விடயங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் புலம்பலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. மஹிந்த தரப்புகளால் நம்பிக்கையோடு பேசப்படுகிறது. அவை என்ன என்று பார்க்கின்ற போது, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தார் எனில் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று முன்னாள் கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த சரத் வீரசேகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் ஓர் ரியல் அட்மிரலாகவும் இருந்தவர் முன்னாள். இப்போது பார்க்கின்ற போது அவருடைய கருத்திலே பல விடயங்கள் வெளிப்படையாக தென்படுகின்றன. வெளிப்படையாக அரசை அவர் சவாலுக்கு உட்படுத்துகின்றார். அவை தொடர்பில் பார்க்கின்ற போது சஹரான் மற்றும் நௌஃபர் மௌலவி ஆகியோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிரதான சூத்திரதாரிகளாக இவர்கள் பெயரிடப்பட்டிருந்தார்கள். அதில் சஹரான் இறந்திருக்கின்றார். அதன் பின்னர் FBI மற்றும் இன்டர்போல் ஆகியவற்றால் பிடிக்க முடியாத சூத்திரதாரிகளையா நீங்கள் பிடிக்க போகின்றீர்கள்? அப்படியாயின் அவை தொடர்பாக தெளிவுபடுத்துங்கள். இது பாதிக்கப்பட்ட மக்களை, அதாவது கத்தோலிக்க மக்களை அனுர ஏமாற்றும் செயல் என்று ஒரு சவால் விட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது மீண்டும் பதவிக்கு வருவதற்கான ஒரு மூலமாக இவற்றை பார்ப்பதாகவும் குறிப்பிட்டவர், அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் பொதுமக்களிடம் அவை தொடர்பில் முன்னிலையாகி தெளிவுபடுத்த வேண்டும். இவற்றை திரிவுபடுத்தாமல் தெளிவுபடுத்துங்கள் என்று சரத் வீரசேகர குறிப்பிடுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்பில்லை என்றே கூறப்படுகிறது. பிள்ளையானுக்கு தொடர்பில்லை என்றே கூறப்படுகிறது. தொடர்பில்லை என்று அடித்து கூறவில்லை சரத் வீரசேகர. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பிள்ளையானிடம்தான் இறுதி முடிச்சை போடுகின்றார், அல்லது பிள்ளையானைத்தான் அவரும் இறுதியாக பலிக்கடாவாக்குகின்றார். அவைதான் இறுதி வரிகளில் அவருடைய ஊடக சந்திப்பிலே வெளிப்படையாக தென்பட்டது. சில வேளை அவருக்கு தெரிந்திருந்தால் அது பற்றி விசாரணை செய்யலாம். பிள்ளையான் மீது நீங்கள் தாராளமாக விசாரணை செய்யலாம். ஆனால் முழு அதிகாரம் அரசு வசம் உள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முழு அதிகாரமும் அரசுக்கு தான் இருக்கின்றது. நீங்கள் பிள்ளையானை தாராளமாக விசாரணை செய்யலாம், ஆனால் மக்களை ஏமாற்றாதீர்கள். அவர் சரத் வீரசேகர பிள்ளையான் இதில் குற்றம் செய்யவில்லை, பிள்ளையானை நீங்கள் தவறான விதத்திலே தடுத்து வைத்து விசாரணை செய்கிறீர்கள் என்கின்ற அர்த்தம் பட ஒரு சொல்லாடலை கூட பயன்படுத்தவில்லை. பிள்ளையான் இதில் நீங்கள் விசாரணை செய்யலாம் என்று கூறுகின்றாரே ஒழிய, பிள்ளையானை நீங்கள் சட்டத்துக்கு முரணான வகையில் பிள்ளையான குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது செய்திருக்கிறீர்கள் என்று எங்கும் சரத் வீரசேகர குறிப்பிடவில்லை. அப்படியாயின் பிள்ளையானை கைது செய்ததையோ அல்லது பிள்ளையானுடைய கைதையோ அல்லது பிள்ளையானை நோக்கியே இன்று மஹிந்த தரப்புகளும் விரல் நீட்டுகின்றன, அல்லது பிள்ளையானை பலிக்கடாவாக்குவதில் மஹிந்த தரப்பும் தீவிரமாக இருப்பதாகவே சரத் வீரசேகரனுடைய சாயல் இருக்கின்றது. இந்த வழக்கு அடிப்படை உரிமை மீறல் மனுவில் ஒருவராக உதய கம்பன்பிலவின் நுழைந்திருக்கின்றார். என்ன காரணம் என்று சொன்னால், பிள்ளையான் எவற்றை கூறப்போகிறார், என்ன விடயங்கள், யாருடைய தொடர்புகளை கூறப்போகிறார் என்கின்ற ஒரே பதட்டம் மஹிந்த தரப்பில் அதிகரித்து விட்டது. பிள்ளையான் என்ன விடயத்தை கூற போகிறார் என்பதை நோட்டமிடுவதற்காகவும், ஒருவேளை பிள்ளையான் என்று சிறையில் இருப்பதனால் அவர் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது அடிப்படை உரிமை மீறல் மனுவில் 2 சட்டத்தரணியுடைய பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர டி சில்வா மற்றும் சட்டத்தரணி உதய கம்பன்பில. உதய கம்பன்பில தான் பிள்ளையான் அவர்களை உடன் சென்று சந்தித்தார். மஹிந்த தரப்பினுடைய இப்போது முகவராக இருக்கக்கூடியவர், அல்லது மஹிந்த தரப்பினுடைய ஒரு ஒற்றராக இருக்கக்கூடியவர் தான் இந்த உதய கம்பன்பில. அது மட்டுமல்லாது இப்போது பார்க்கப்படுகின்ற போது இன்னும் ஒரு விடயத்தை சரத் வீரசேகர குறிப்பிடுகிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் போது சாணி அபேசேகர தான் சேவையில் இருந்தால் விசாரணைகளை மேற்கொண்டார். தற்போது அவர் மீண்டும் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை மேற்கொண்ட சாணி அபேசேகர உட்பட அந்த விசாரணைகளை மேற்கொண்ட அனைவரையும் அந்த விசாரணை காலப்பகுதியில் அதிலிருந்து நீக்கியது யார்? அந்த நீக்குவதற்கு காரணமாக இருந்தது யார்? கோட்டாபாய ராஜபக்ச அரசுதான். அந்த விசாரணை அதிகாரிகள், விசாரணைகளோடு தொடர்பட்டவர்கள், அந்த விசாரணைகளுடைய முக்கிய அதிகாரிகளாக செயற்பட்ட அனைவரையும் உடனடியாகவே பணியிடை நீக்கம் செய்தது, சிலருக்கு இடமாற்றங்கள் வழங்கியது என்று பல விடயங்கள் அன்றைய காலப்பகுதியில் பிரதானமாக பேசப்பட்டது. அது மட்டுமில்லாது அசாத் மௌலானாவின் கூற்றிலிருந்து இன்னும் ஒரு விடயமும் விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கத்தோலிக்க தேவாலயங்களையும்
கத்தோலிக்க மதத்தில் சாராத கிறிஸ்தவ தேவாலயங்களையும் இலக்கு வைத்து நடத்தப்பட்டதுண்டு. அன்றைய கால பகுதியிலே இந்திய தொடர்புடைய அல்லது இந்திய தொடர்புகளுக்கு உட்பட்ட வர்த்தக நிலையங்கள் மீதும் சில குண்டுகள் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அதற்கான தயார்படுத்தல்கள் செய்திருந்ததாகவும் இறுதி நேரத்தில் அவை நிறுத்தப்பட்டது அல்லது இலக்குகள் மாற்றப்பட்டது என்கின்ற தகவலை அசாத் மௌலானா சர்வதேச ஊடகங்களில் வெளியிட்டிருந்தார். அதாவது இந்திய சார்பு வர்த்தக நிலையங்கள் மீது வைக்கப்பட்ட குண்டுகள் அல்லது இலக்குகளை நிறுத்துமாறு இந்தியாவிலிருந்து அன்றைய கால பகுதியில் சுரேஷ் ஷாலே அவர்கள் தொலைபேசி வழியாக அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் அதன் அடிப்படையில் அந்த இலக்குகள் நிறுத்தப்பட்டன, மாற்றப்பட்டன என்று சேனல் 4 தொலைக்காட்சியிலே மிக தெளிவாக அசாத் மௌலானா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த விவகாரங்களும் இப்போது இந்த விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார், இந்தியா தன்னை கொலை செய்ய திட்டமிட்டது, இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருக்கின்ற கருத்தை குறிப்பிட்டார். அதன் பின்னர் பார்க்கின்ற போது இந்த இந்தியா தான் இவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்கின்ற முன்னெச்சரிக்கையை வழங்கியதாக விசாரணைகளில் தெளிவு வந்தது. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இப்போது எல்லாம் முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல்கள் தான் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியா தொடர்புபட்டதா தொடர்புபடலையா என்கின்ற அப்பால் அந்த சுரேஷ் ஷாலே அவர்கள் ஏன் இந்திய சார்பு அல்லது இந்திய தொடர்புபட்ட வர்த்தக நிலையங்கள் மீதான தாக்குதல் தடுக்கப்பட்டது என்கின்ற விசாரணைகளும் இப்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இதில் பெரும் சதி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அது சர்வதேச சதியாகத்தான் இருக்க போகின்றது. அன்றைய கால பகுதியிலே NCC அதே போன்று அமெரிக்காவினுடைய பல ஒப்பந்தங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு ஆட்சி மாற்றம் ஒன்று மிக பிரதானமாக தேவைப்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்தை இலங்கையிலிருந்து அரசியல் கட்சிகள் செய்வதற்கு யார் பின்னணியில் இருந்தார்கள்? இந்த விசாரணைகள் இடைநடுவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றனவா, ஆனால் தொடக்கத்தில் இருந்து செல்கின்றனவா என்கின்ற தகவல்கள் பேசப்படுகின்றன. அது மட்டுமல்லாது இன்னொரு விடயம் இப்போது இராணுவ புலனாய்வோடு தொடர்புபட்டு பேசப்படுகின்றது. அது என்னவென்று பார்க்கின்ற போது அண்மையிலே கொழும்பு புறநகர் பகுதியிலே ஆயுதங்களுடன் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். வவுனியா பிரதேசத்தைச் சேர்ந்தவர், புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ரமேஷ் என்று அவருடைய பெயர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இராணுவ புலனாய்வு பிரிவினரின் தகவல் வழங்குனராக இவர் செயற்பட்டதாக இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது. இராணுவ புலனாய்வினுடைய தகவல் வழங்குனராக செயற்பட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்தது. வவுனியாவில் இராணுவ உளவாளியாக செயற்பட்ட அவருக்கு இராணுவத்தின் சம்பள பட்டியலில் இருந்து மாதம் 20,000 ரூபாய் அளவில் கொடுப்பன ஒன்று சென்றதற்கான ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையில் சில தகவல்களும் சில ஆதாரங்களும் வங்கி தரவுகளும் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் வவுனியாவில் இருக்கும் இவர் தொடர்பான பல தகவல்களை இப்போது புலனாய்வு துறையினர் சேகரிப்பதில் தீவிரம் காட்டி இருக்கின்றார். சுரேஷ் ஷாலே தான் இதிலும் தொடர்படுகிறார். இப்போது இந்த விடயங்கள் எல்லாம் விசாரணை வலயத்தில் இருக்கின்ற அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற தகவல் தொடர்பில் தான் பார்க்கப்படுது. சுரேஷ் ஷாலேவின் முக்கிய சகாக்களில் ஒருவரும் இதுவரை காலம், அதாவது அனுர குமார திசாநாயக்க ஜனாதிபதியாகும் வரையும் கொழும்பில் இராணுவ புலனாய்வு பிரிவின் முக்கிய புள்ளியாக செயற்பட்டவருமாக இருக்கக்கூடிய ஒருவர் அண்மையிலே வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். பல இராணுவ புலனாய்வாளர்களை அனுர அரசு உடனடியாகவே மாற்றங்களை செய்திருந்தது. பலருடைய பணிகள் குறைக்கப்பட்டன. சிலருடைய பணிகள் இல்லாமல் அலுவலகங்களிலே அமர்க்க வைக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அண்மை காலங்களில் அனுரகுமார பதவியேற்ற பின்னர் ஏற்பட்டது. அதன் பின்னர் வவுனியாவுக்கு சென்று சுரேஷ் ஷாலவால் அதி உச்சமான இராணுவ புலனாய்வு பிரிவின் ஒரு முக்கிய பதவியில் இருந்தவரை வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டவர் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் ஒரு சிலரோடு தொடர்புகளை ஏற்படுத்துகின்றார் அல்லது தொடர்புகளை பேண முற்பட்டு ஒருவருடைய தொடர்பு அல்ல சிலருடைய தொடர்புகள் இவருக்கு கிடைக்கப்படுகிறது. அந்த தொடர்பின் பலனாகத்தான் ரமேஷ் அந்த குறித்த அதிகாரியுடன் தொடர்பை ஏற்படுத்தியதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கூறப்படுகிறது. அந்த விசாரணைகளில் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இவரை இராணுவ இப்போது இருக்கக்கூடிய, அதாவது பணியில் இருக்கக்கூடிய இராணுவ புலனாய்வாளர்களே இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு சவாலாக பயன்படுத்துகின்ற ஒரு பெரும் நெருக்கடி நிலையை இந்த அரசு சந்தித்திருப்பது இந்த விசாரணைகளின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறான, அதாவது நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற வகையில் அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பலர் செயற்படுவதாக அமைச்சர் சுனில் ஹந்தோனெத்தியாக இருக்கலாம், அதே போன்று அமைச்சர் பிமல் ரட்நாயக்காவாக இருக்கலாம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம், எல்லோரும் தொடர்ச்சியாக முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்களிடம். அதனுடைய நீட்சியாக இப்போது
விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களை பயன்படுத்தி நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துவிட்டு வவுணதீவு தாக்குதல் யாரோ செய்த தாக்குதலை யாரோடு தொடர்புபடுத்தியது போன்றோ விடுதலை புலிகள் மீண்டும் ஒருங்கமைய போகின்றார்கள் அல்லது மீண்டும் ஒன்று சேரப் போகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே வழங்குவதற்கான ஒரு சதி நடவடிக்கை ராணுவ புலனாய்வு, அதாவது சாணி அபயசேகர தலைமையில் இருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வாளர்களால் முறியடிக்கப்பட்டிருப்பதாகத்தான் இப்போது கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது எப்படியோ இலங்கையின் ஆட்சியில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது ஆட்சியின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கு பின்னணியில் ஒரு சதி வலைய பின்னப்படுகின்றது. அதன் பின்னணியில் முன்னாள் ஆட்சியாளர்களா அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற ஒரு சர்வதேச சதியை நோக்கி நகர்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. எது எப்படியோ பிள்ளையான் தொடர்பான அடிப்படை உரிமை மீறல் மனு இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதனால் இன்னும் பல விடயங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இன்று மஹிந்த தரப்பு அத்தனை ஆட்களும் பிள்ளையானை விரல் நீட்டப் போகின்ற ஒரு நாட்களாக இருக்க போகின்றதா அல்லது பிள்ளையான் கடந்த காலங்களில் இடம்பெற்ற உண்மையான தவறுகள் எது என்பதை கூறப்போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடும், நேற்றைய தினம் பாசிக்குடாவில் இடம்பெற்ற ஒரு முக்கிய விடயம் தொடர்பில் கூறுகிறேன் என்று கூறினேனே, ஏன் அதனை கூறவில்லை என்று. அது தொடர்பான தகவல்களை கூறுவதற்கு முதல் இந்த தகவல் உடனடியாக வெளிப்படுத்தப்பட வேண்டி புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பெற்றதனால் இந்த செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்றோ கல்குடா பகுதியிலே தொடர்புபட்ட இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய யார் அந்த கல்குடா கொட்டலில் இருந்து வெளியேறியவர்கள் என்கின்ற விவரத்தை விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.